இங்க ஒரு பொண்ணு ரொம்ப பயங்கர பசியில உட்கார்ந்துருக்கா. அவ முன்னாடி விதவிதமான டிஷ் இருந்தும் அவளால சாப்பிட முடியல. இதெல்லாம் பார்த்த அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் சாப்ஸ்டிக் எடுத்து அங்க உள்ள ஒரு டிஷ்ஷை டேஸ்ட் பண்றான். அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணு அவர் எடுத்து சாப்பிட்ட அந்த டிஷ்ஷையே எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறா. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும்னா, அந்த பேலஸ்ல ஹஸ்பண்ட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் ஒய்ஃப்னா சாப்பிடணும்னு. இது மட்டும் இல்லாம இன்னொரு ரூல்ஸும் இருக்கு. ஹஸ்பண்ட் அங்க இருக்கிறதுல எந்தெந்த டிஷ்ஷனா சாப்பிடுறாரோ அதை மட்டும் தான் ஒய்ஃப் சாப்பிடணுமா. இவர் ஒரு டிஷ்ல கை வச்சு அதை எடுக்க குழியுமே இந்த பொண்ணு அதை எடுத்துட்டு போய் உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறா. இந்த பொண்ணு சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப கடைசியா ஒரு ரூல்ஸ் சொன்னாங்க. அது இவளுக்கு ஞாபகம் வருது. நீ சாப்பிடுறதுக்காக டிஷ் எடுக்கணும்னா 3 வாட்டி மட்டும் தான் எழுந்திருக்கணும். ஆல்ரெடி இந்த பொண்ணுக்கு 2 சான்ஸ் முடிஞ்சு ஒரு சான்ஸ் மட்டும் தான் இருக்கு. அவங்க ஹஸ்பண்ட் என்னென்ன டிஷ்ஷனா சாப்பிட்டாரோ அது எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமா ஒரே சான்ஸ்லயே எடுத்துட்டு வந்துடுறா. இந்த பொண்ணு அழகா உட்கார்ந்து சாப்பிடுறத இவரு பொறுமையா உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இவர் வாழ்க்கையிலேயே இது மாதிரியான ஒரு வித்தியாசமான பொண்ணை பார்த்திருக்கவே மாட்டாரு. இவருக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறனால கொஞ்சமா சாப்பிட்டு எழுந்துடுறாரு. இதனா பாக்குற அந்த பொண்ணு திருன்னு முழிக்கிறா. அதுக்கப்புறம் தான் தெரியுது அங்க உள்ள ஒரு டிஷ்ஷை மட்டும் இவர் சாப்பிடாம இருந்திருப்பாரு. கடைசியா போறப்ப அந்த சாப்ஸ்டிக் எடுத்து அந்த டிஷ்ஷையும் தொட்டுறாரு. இந்த பொண்ணு ரொம்ப ஆசையா அந்த டிஷ்ஷையும் எடுத்து ஒரு கட்டு கட்டிடுறா.